நம்ம எல்லாரும் கம்யூனிசம் அப்படின்ற கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நியூஸ் பேப்பரில், டிஜிட்டல் மீடியாவில், வீட்டில் இருக்க நபர்கள் அரசியல் பேசும்பொழுது, சினிமாவில் ஹீரோ டைலாக் பேசும்போது கம்யூனிசம் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம எல்லாருமே கம்யூனிசம் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம்? கம்யூனிசம்னா அரசே எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும், பொருளாதாரம் அரசு கையிலே இருக்கும், எஜுகேஷன், ஹெல்த் கேர், எம்ப்ளாய்மெண்ட், இண்டஸ்ட்ரி எல்லாம் அரசு கையிலே இருக்கும். இதுதான் கம்யூனிசம் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். இதை தாண்டி கம்யூனிசம் அப்படின்றத நிறைய பேர் நெகட்டிவாகவும் பார்ப்பாங்க. எல்லாமே அரசு கையில் இருக்கும், அதனால மக்கள் எல்லாரும் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, காம்படிஷன் இருக்காது, இது நல்லது கிடையாது, இந்த கம்யூனிசம்னாலே போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆக்சுவலாக இது கம்யூனிசம் கிடையாது. இந்த புரிதல் கம்யூனிசம் கிடையாது. கம்யூனிசம் அப்படிங்கிறது என்ன? இந்த உலகத்தில் முதல் முறையாக கம்யூனிசம் அப்படின்ற கான்செப்டை சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ். இவர் முன்னெடுத்து வச்ச கொள்கை மார்க்சிசம். இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய தத்துவ ஞானிகள் கம்யூனிசமை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் ஐடியலிஸ்டிக்காக தான் பேசியிருக்காங்க. கம்யூனிசம் அப்படின்ற ஒரு சமூகம் நல்லா இருக்கும், மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, அதோட முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் முதல் முறையாக சயின்டிஃபிக்காக இந்த கம்யூனிசம்ன்றது என்ன, அது எப்படி உருவாகும் அப்படின்றத சொன்னவர் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, கேபிட்டலிசம், முதலாளித்துவம் இந்த சமூகம் மனிதர்களுக்கு ஆபத்தானது, இதில் மனுஷனாவே வாழ முடியாது, சுரண்டல் இருக்கும், இதில் 2 வர்க்கம் இருக்கும், ஒன்று முதலாளி வர்க்கம், இன்னொன்று தொழிலாளி வர்க்கம். தொழிலாளி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான், அவனுக்கு வேதனை தான் இருக்கும், இந்த உலகம் நல்ல உலகம் கிடையாது, இந்த கேபிட்டலிசம் உருவாக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் முதலாளிகளுக்கான டெக்னாலஜி, இது எல்லாமே சந்தைப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அல்டிமேட்டாக அந்த கேபிட்டலிசம் அழிஞ்சு போயிடும், அதற்கான அழிவு அதுக்குள்ளே இருக்கும். கேபிட்டலிசம் அழிஞ்சு போய் அதற்கப்புறம் ஒரு அழகான ஒரு சமூகம் உண்டாகும், இதுதான் கம்யூனிசம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கேபிட்டலிசம்லேருந்து டைரெக்டாக கம்யூனிசம் வராது, அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதுதான் சோஷியலிசம். இந்த சோஷியலிசமில் பார்த்தீங்கன்னா நாடு இருக்கு இல்லையா, அந்த நாடு அதனுடைய அரசு இதுவே பொருளாதாரத்தை தன் கையில் எடுத்துரும், தனியார் நபர்கள்கிட்ட கொடுக்காது, மக்களுக்கான தேவைகளை அந்த அரசே பூர்த்தி பண்ணும், உற்பத்தியை அரசே பண்ணும், எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும், மக்கள் எல்லாம் சமமாக வாழ்கிறாங்க அப்படின்றத அரசையே உறுதி செய்யும். ஆக்சுவலாக இதுதாங்க சோஷியலிசம். ஆனால் இது கம்யூனிசம் கிடையாது. கடைசியாக வரக்கூடிய அந்த சொசைட்டி தான் கம்யூனிசம். சோஷியலிசமையும் தாண்டி போகணும். ஆனால் இது வரைக்கும் அந்த உலகத்தில் சோஷியலிசமை தாண்டி இன்னும் கம்யூனிசம் நம்ம போகல, கம்யூனிசம் நம்ம இன்னும் பார்க்கல. சரி, கம்யூனிசம் எப்படி இருக்கும் அதையும் கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார். இந்த உலகத்திலே ஒரு அட்வான்ஸ்டான ஒரு சொசைட்டி எதுனா அது கம்யூனிசம்னு சொல்கிறார். இந்த கம்யூனிசம் எப்படி இருக்கும்னா மனிதர்களுடைய எல்லா விதமான தேவையும் பூர்த்தி ஆகிடும்னு சொல்கிறார். அந்த கம்யூனிசமில் மனுஷங்களுக்கு நடுவில் போட்டி இருக்காது, எல்லாரும் அவங்களுடைய டேலண்ட்டையும் ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அதனால் சொசைட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கம்யூனிசமில் மிருகத்தை போல மனுஷன் வேலை செய்ய வேணாம், அவனுக்கு ரெஸ்ட் அதிகமாகவே கிடைக்கும். அது இல்லாமல் இந்த கம்யூனிசமில் ஹையஸ்ட் டெக்னாலஜியை நம்ம உருவாக்கி வச்சு அதன் மூலமாக நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணலாம். இப்படி செய்யும்போது இயற்கையும் பாதிப்புக்கு உள்ளாகாது, இதுதான் கம்யூனிசம்னு சொல்கிறார். அப்போது வேலை இல்லாமல் போயிடும், சோம்பேறியாக இருப்பாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, இது கம்யூனிசம் இல்லை. நான் சொன்னது தான் கம்யூனிசம். அதுதான் ஆக்சுவலாக அட்வான்ஸ்டு சொசைட்டி. அங்கே தான் இருக்குல்லே கிரேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கும். கேபிட்டலிசமில் கிரேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்காதான், கம்யூனிசமில் தான் கிரேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குமா? யார் சொல்கிறா? கார்ல் மார்க்ஸ் சொல்கிறாரு. இப்படி ஒரு அழகான ஒரு சமூகம் வந்துருச்சுன்னா நாடுங்கிறது தேவைப்படாது, ஸ்டேட்டுக்கு அவசியமே இல்லை, கவர்மெண்ட்டுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் மனுஷங்களாக வாழ்வோம், பிரச்சனை இருக்காது, நிம்மதியாக வாழ்வோம், போட்டி பொறாமை இருக்காது, நம்முடைய தேவைகள் எல்லாம் அழகாக பூர்த்தியாகும், ஸ்டேட்டே தேவையில்லை. நோ ஸ்டேட் இஸ் நீடட் இன் கம்யூனிசம் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார். இது வரைக்கும் நம்ம கம்யூனிசத்தை பார்க்கல, இப்போதைக்கு நம்ம சோஷியலிசம் மட்டும்தான் பார்க்குறோம். சைனா, கியூபா, வியட்நாம், இதற்கு முன்னாடி இருந்த யுஎஸ்எஸ்ஆர் இதெல்லாம் சோஷியலிஸ்ட் நாடுகள். ஆனால் இன்னும் நாம் கம்யூனிசம் அப்படின்ற சொசைட்டியை பார்க்கல. பார்ப்போமா இல்லையா அப்படிங்கிறத நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி.